சற்று முன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் வந்துள்ளது. அதாவது, திருப்பூர் அருகே பெருமாநல்லூர் ரேஷன் கடையில் பெண் ஒருவர், எங்களது உரிமையைத்தான் கேட்கிறோம், ஓசியாக அல்ல, எதுவும் இல்லை, 10 கிலோ அரிசியை மட்டும் வழங்கிவிட்டு 10 கிலோ அரிசியை ஏன் தர மறுக்கிறீர்கள் என ரேஷன் கடை விற்பனையாளரிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பிய இந்த வீடியோ சமூக ஊடகங்களில் வெளியாகி உள்ளது. கடையில் உள்ள ஏராளமான அரிசி மூட்டைகளை வீடியோ பதிவு செய்த பெண், வெளியூர் ரேஷன் கார்டுகளுக்கு ஏன் அரிசி முறையாக வழங்குவது இல்லை என்று கேள்வி எழுப்பினார். அந்த வகையில், வெளியூர் ரேஷன் கார்டு வைத்துள்ளவர்கள் புதிதாக வீட்டிற்கு குடியேறிய உடனே கேஸ் பில்லை மட்டும் வைத்து இ-சேவை மையத்தில் சென்று முகவரியை எளிதாக மாற்றலாம். உங்களுக்கு தமிழ், ஆங்கிலத்தில் டைப் செய்ய தெரியும் என்றால் வீட்டிலேயே இருந்தபடியே கேஸ் பில்லை புகைப்படம் எடுத்து ஆன்லைனிலேயே முகவரியை மாற்ற முடியும். வெறும் ஒரு வாரத்தில் உங்கள் முகவரி மாறிவிடும். அதன் பிறகு அதிலேயே உங்கள் கடை என்னும் மெசேஜ் ஆக தெரிவிக்கப்படும். அனைத்து அதனை வைத்து எளிதாக உரிமையுடன் ரேஷன் கடைகளில் பொருட்களை வாங்க முடியும். இல்லாவிட்டால் மாத கடைசியில் சென்றால் மட்டுமே பார்த்து பொருட்களை தருவார்கள். ஏனெனில் வெளியூர் கார்டுகளை பொறுத்தவரை மாத கடைசியில் போய்தான் பொருட்களை வாங்கும் நிலை பல ஊர்களில் இருக்கிறது. அதேபோல் எல்லா பொருட்களும் கிடைப்பது இல்லை என்ற குற்றச்சாட்டும் ஒரு சில பகுதிகளில் உள்ளது. அப்படி ஒரு குற்றச்சாட்டு தான் திருப்பூரில் எழுந்துள்ளது. திருப்பூர் அருகே பெருமாநல்லூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க ரேஷன் கடையில் பெண் ஒருவர் தனது ரேஷன் அட்டைக்கு 20 கிலோ அரிசி வழங்க வேண்டும் என்றும், ஆனால் 20 கிலோவுக்கு பில் போட்டுவிட்டு தனக்கு 10 கிலோ மட்டும் கொடுத்ததாகவும் குற்றம் சாட்டி வீடியோ எடுத்துள்ளார்கள். மேலும் ரேஷன் கடையில் போடப்பட்ட பொருட்களை வீட்டுக்கு சென்று எடை போட்டு பார்த்த போது 9 கிலோ மட்டுமே இருந்ததாகவும், தனக்கு வழங்கப்பட வேண்டிய 20 கிலோ அரிசியில் வழங்க வேண்டும் என்றும் அந்த பெண் கோரிக்கை வைத்துள்ளார். இது பற்றி ரேஷன் கடைக்கு சென்று ரேஷன் கடை ஊழியரிடம் இது குறித்து கேள்வி எழுப்பிய அந்த பெண், அவர் வெளியூர் கார்டுகளுக்கு அரிசி 20 கிலோ தான் வழங்க வேண்டும் என ஏதாவது சொல்லி உள்ளதா? அனைத்து பொருட்களும் வழங்கப்பட்டதாக குறுஞ்செய்தி வருகிறது. ஆனால் ஆயில் வழங்கவில்லை ஏன் என்று சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார். வெளியூர் கார்டுதாரர்களுக்கு மாத கடைசியில் வாருங்கள், அரிசி வழங்குகிறோம் என கூறுகிறார்கள். ஆனால் மாதத்தில் கடைசி தேதியில் வந்தால் கூட உள்ளே அரிசி வழங்குவதில்லை. பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு ரேஷன் கடையிலும் இதேபோல்தான் செய்கின்றன. ஆனால் தற்போது ரேஷன் கடைக்குள் இவ்வளவு மூட்டைகள் அரிசி இருந்தும் அரிசி இல்லை என கூறுவது சரியா என்று ஆவேசமாக கேட்கிறார்கள். பின்னர் எங்களுக்கான நியாயத்தை தான் நாங்கள் கேட்கிறோம் என சொல்லி வீடியோ பதிவு செய்துள்ளார். இதனை வீடியோவாக பதிவு செய்ததை அறிந்த ரேஷன் கடை விற்பனையாளர் அரிசியை வாங்கி செல்லுங்கள் என்று தனது தரப்பு விளக்கத்தை கூறி சமாதானம் செய்தாராம். எனினும் எங்களது நியாயத்தை தான் கேட்கிறோம் என கூறி அந்த பெண் வெளியிட்ட வீடியோ காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறது. அந்த வகையில் ரேஷன் கடைகளில் வெளியூர் கார்டுகளுக்கும் முறையான அரிசி, சர்க்கரை, ஆயில் உள்பட அனைத்து பொருட்களையும் மாதத்தில் எப்போது போனாலும் தர வேண்டும் என்று அரசு உத்தரவிட வேண்டும் என்று வெளியூர் கார்டு வைத்துள்ளவர்கள் கோரிக்கை வைத்துள்ளன. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற
செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த செய்தி என்னவென்றால், வாகனங்களுக்கான புதிய ஜிஎஸ்டி விதிகள் செப்டம்பர் 22 முதல் அமலுக்கு வருகிறது. கார், பைக் அல்லது டிராக்டர் வாங்க திட்டமிடுபவருக்கு 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் சில முக்கிய மாற்றங்களை அறிவித்துள்ளது. சிறிய கார்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களுக்கான வரி 28% இலிருந்து 18% குறைக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல், சிஎன்ஜி மற்றும் எல் கார்களில் 1800 சிசி இன்ஜின் திறன் மற்றும் 4000 மில்லிமீட்டர் நீளம் கொண்டவைக்கும் தற்போது 18% ஜிஎஸ்டி மட்டுமே வசூலிக்கப்படும். இது முன்பு 28% இருந்தது. அதேபோல் 1500 சிசி இன்ஜின் திறன் மற்றும் 4000 மில்லிமீட்டர் நீளம் கொண்ட டீசல் கார்களுக்கு 18% ஜிஎஸ்டி பொருந்தும். ஆகையால் இதனால் மாருதி, இதற்கு டாடா போன்ற பல கம்பெனிகள் பழைய விலை சிறிய பெட்ரோல் காருக்கு மொத்த வரியானது 29%, மொத்தம் 6,45,000. புதிய விலை 18%, மொத்தம் 5,09,000. அதாவது ஆடம்பர கார்கள், எஸ்யூவிகள் மற்றும் உயர் ரக மோட்டார் பைக்குகளுக்கான ஜிஎஸ்டி விதிகள் 40% உயர்த்தப்பட்டுள்ளன. முன்பு இவை 28% ஜிஎஸ்டி மற்றும் 17 முதல் 22% இழப்பீடு உடன் இருந்தது. இது மொத்தமாக 45 முதல் 50% இருந்த நிலையில் தற்போது 40% மட்டுமே வசூலிக்கப்படும். இதனால் டொயோட்டா இவர்கள் 700 உயர் ரக மாடல்கள் அல்லது இறக்குமதி செய்யப்பட்ட ஆடம்பர செடான் கார்களை வாங்குபவர்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் சரக்கு போக்குவரத்து வாகனங்களான லாரிகள், சரக்கு வாகனங்களுக்கான போன்றவற்றுக்கு 28% இருந்த ஜிஎஸ்டி தற்போது 18% குறைக்கப்பட்டுள்ளது. இது போக்குவரத்து மற்றும் வாகன உரிமையாளர்களுக்கு செலவுகளை குறைக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் மின்சார வாகனங்களுக்கான ஜிஎஸ்டி விதிகளின் எந்த மாற்றமும் இல்லை. அவை தொடர்ந்து 5% ஜிஎஸ்டியுடன் கிடைக்கும். ஆகையால் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நாங்கள் டேக் பண்ணி வச்சுருக்கோம். அது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம்.